இல்ல நமக்கு எல்லாருக்குமே ஒண்ணு புரியவே இல்ல. விஜய், மல்லி 2 பேருமே கணவன் மனைவியா வாழ்றாங்க. அப்போ மல்லி பிரெக்னன்ட்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அது என்ன அவ்ளோ பெரிய குத்தமா? அத ஏன் இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கிறாங்க? இந்த ராஜி, நிஷா, கதிரேசன் 3 பேருமே சேர்ந்து பயங்கரமா திட்டலாம் போடுறாங்க. மாஸ்டர் பிளான்லாம் போடுறாங்க. இந்த விஷயத்த எப்படியாச்சும் விஜய் கிட்ட தெரியப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா, விஜய் மல்லிய கழுத்த பிடிச்சு வெளியில தள்ளிருவாரு அப்படிங்கிற மாரிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்க்கறதுக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே, இன்னொரு பக்கம் கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஃபன்னா தான் இருந்துட்டுருக்கு. அவங்க 2 பேருமே கணவன் மனைவியா 2 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரே வீட்ல இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ப்ராப்பரா மேரேஜ் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த விஷயத்த இவ்ளோ பெரிய இஷ்யூ ஆக்கணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு அவசியமே இல்ல அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இந்த ரிப்போர்ட்ட பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னா விஜய் கண்ல படுற மாரி நீங்க எடுத்து வச்சிருங்க. மல்லி பிரெக்னன்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னு சொன்னா எப்படியாச்சும் ஸ்கேன் எடுக்க தானே செய்வாங்க. அத வச்சு மல்லிய வீட்ட விட்டு வெளியில தள்ளிரலாம் அப்படிங்கிற மாரி தான் இந்த நிஷா ராஜிக்கு பிளான் பண்ணி குடுக்குறாங்க. சரி அதெல்லாம் ஓகே. இப்ப விஜய் மல்லி மேல ஒரு கோபத்துல இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க எவ்வளவோ சொல்லியும் வெண்பாவ அந்த காம்படிஷனுக்கு கூட்டிட்டு போனதால தான் வெண்பா கடத்தப்பட்டிருக்கிறாங்க. வெண்பா இப்பவும் வரல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதால தான் மல்லி மேல கோபத்த காமிக்கிறாங்களே தவிர மத்தபடி மல்லி என்னோட மனைவி இல்ல. இந்த வீட்ல நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு டைம் கூட நம்ம விஜய் சொன்னதே இல்ல. மல்லி மேல இருக்கிற கோபத்த காமிக்கிறாங்க. அதனால சப்போஸ் அப்படியே மல்லி பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னாலுமே நிச்சயமா விஜய் அதை ஏன் மறைச்ச அப்படின்னு சொல்லி மல்லி மேல ஒரு சின்னதா கோவப்படுவாங்களே தவிர தனக்கும் மல்லிக்கும் சேர்ந்து ஒரு வாரிசு வரப்போகுது அப்படிங்கிறப்ப நிச்சயமா அதை கேட்டு விஜய் சந்தோஷப்பட தான் செய்வாங்க. ஏன்னா எந்த ஒரு கணவராக இருந்தாலுமே தன்னோட மனைவி பிரெக்னெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, துள்ளி குதிக்க தான் செய்வாங்க. தன்னோட மனைவிக்கு என்ன தேவையோ எல்லாம் பார்த்து பார்த்து செய்ய தான் செய்வாங்க. அதுலேயும் நம்ம விஜய் மல்லி மேலே அவ்வளோ உயிரே வச்சிருக்கிறாங்க இருக்கிற சூழ்நிலையில் அது எப்படி மல்லியை கோவப்படுவாங்க, மல்லியை வீட்டை விட்டு துரத்துவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே தப்பு கணக்கு போடுறாங்க அப்படிங்கிறதே தெரியலை. இப்போ இருக்கிற பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் வெண்பா வீட்டுக்கு வரணும், வெண்பா மட்டும் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் பழையபடி மல்லியை மகாராணி போல நம்ம விஜய் நடத்த தான் செய்வாங்க. மல்லி பிரெக்னண்டா இருக்கிற உண்மை தெரிஞ்சதுன்னா விஜய் நிச்சயமா மல்லியை தரையில நடக்கவே விட மாட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.